வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 29வது மேட்சான பிரிஸ்பரின் ஹீட்டுக்கும் ஹோபர்ட் ஹரிகன்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல கபடி ஃபுட்பாலுக்குன்னு தனியாவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஒரே இதில் போட்டு கவர் பண்ணா உங்களுக்கு ஒரே டைம்ல 2 மேட்ச் இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கபடிக்கு செப்பரேட்டா சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டெலிகிராம் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் மை மாஸ்டர் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கிவ்அவே இருக்கு, அதுக்கப்புறம் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெகா லீடர் போர்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கு. ஸோ டெய்லி பிபிஎலுக்கு ப்ரோ கபடி முதல் மேட்சுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவே அவங்க சேனல் சார்பாகவே கொடுக்குறாங்க. மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்பரின்ல தான் இந்த மேட்ச் நடக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா மழையினால கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு இந்த மேட்ச் மழை வரலாம், மழை வராம கூட போகலாம். ஸோ அது கரெக்டா அந்த ஒரு டாஸ் போடுறதுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும். நான் 2 மேட்ச் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கோர் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல இந்த மேட்ச்ல என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஸ்பரின் ஹீட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டாருக்கும் முதல் மேட்ச் இதுதான் பிபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது. ஒரு இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி ஹை ஸ்கோர், ஒரு இன்னிங்ஸ் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா லோ ஸ்கோர். ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், ஸ்பின்னர் 5 விக்கெட் எடுத்தாங்க. பிரிஸ்பரின் ஹீட் முதல் பேட்டிங் பண்ணி 103 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இது பிரிஸ்பரின் ஹீட்டுக்கும் சிட்னி தண்டருக்குமான மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பிரிஸ்பரின் ஹீட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 172 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஆடக்கூடிய சிட்னி தண்டரால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாம 15 ரன் வித்தியாசத்துல பிரிஸ்பரின் ஹீட் வின் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 13, ஸ்பின்னர் 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 ஹோம்லயுமே பாத்தீங்கன்னா 2க்கு 2 பிரிஸ்பரின் ஹீட் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4மே பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 4 இன்னிங்ஸுமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கோர் தான் நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க 2 மேட்சுமே. ஸோ இப்போ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் காமிக்க போறோம். டோட்டலா 2 மேட்ச் நடந்திருக்கு. 2மே பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. ஹை ஸ்கோர் பிரிஸ்பரின் ஹீட் 214 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 110க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பிரிஸ்பரின் ஹீட், அவங்களோட ஹோம் மேட்ச்ங்கிறதா நம்ம அவங்கள பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம், டேபிள் டாப்பர் இந்த சீசன்ல இருக்கிறாங்க. லாஸ்ட் சீசனுமே நல்லா ஃபைனல்ஸ் வரைக்கும் நல்லா ஆடினாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பிரவுனும் முன்ரோவும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ், அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃப்ரம் முதல் பால்ல இருந்தே வந்தா வருது போனா போகுது. லாஸ்ட் 2 மேட்சாவே பாத்தீங்க அப்படின்னா பிரவுன் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. முதல் ஒரு 2 மேட்ச் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முன்ரோ முதல் 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் அவர் பெருசா ஸ்கோர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஹார்ட் ஹிட்டர். எல்லா மேட்சுமே அவரால் இந்த 99, 46 அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்சி அவரால் ஸ்கோர் பண்ண முடியாது. கிடைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 46 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவார். இல்லைன்னா டப்புன்னு அவுட் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் கூட ஒரு 4 or 6 அடிச்சாரு. அடுத்த பாலும் அதே மாதிரி அடிக்க ட்ரை பண்ணாரு, அவுட் ஆகி போயிட்டாரு. அதுதான் முன்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வென்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. லாஸ்ட் 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ரன்ஸாவும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஒரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 3 ரன் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இது எல்லாம் ஓரளவு ரொம்ப டீசென்டான பிளேயர் தான். அடுத்து சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவருக்கு எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா 2 கேட்சோ இல்ல 2 ஸ்டெம்பிட் ஏதோ பண்ணியோ ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வந்துடுறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடி இருக்காரு, எக்ஸ்பெக்ட் லாஸ்ட் மேட்சை தவிர. அடுத்து வால்டர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் எல்லாமே இருக்கு. பேட்டிங் பேக்கப் இருக்கு அவருக்கு. இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல ஃபிளாப்பான ரிசல்ட்டே கொடுக்கல, ஒரு மேட்ச் தவிர. லாஸ்ட் 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும், இந்த மேட்ச் மட்டும் தான் அவர் எடுத்தா வீண் போயிருப்பீங்க. மீதி எல்லாமே ஓரளவுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. நசீர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்ல முடியாத பிளேயர். அதாவது பாத்தீங்கன்னா டப்புன்னு இந்த மாதிரி அவர் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு.
முதல் ஓவரும் 3வது ஓவரும் பவுலிங் பண்றாரு ஸ்டார்டிங்ல. அந்த ஓவர்ல விக்கெட் கிடைக்குது அப்படின்னா விக்கெட் எடுப்பாரு. 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நசீர் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல, அவருக்கான பேட்டிங் பேக்கப்பே பெருசா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜான்சன், ஸ்வீப்சன், பேட்லர், ஒர்க்மேன், அடுத்து வந்து வால்டர், ஸோ 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால 6வது தான் வராரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 ஓவர் தான் நசீருக்கு வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவரும் பவுலிங் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால பாத்துக்கோங்க. அடுத்த பவுலிங் ஆப்ஷன்ல ஜான்சன் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். விளையாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருந்திருக்காரு, விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்வீப்சன் ஸ்பின்னர் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் ஒரு விக்கெட்னா கூட இந்த 4 பவுலர்ஸுமே நம்ம இவர் இம்பார்ட்டன்ட் அவர் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பேட்லெட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற பவுலர்ஸோட. ஜான்சன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 5 விக்கெட் இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்வீப்சனை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட்லெட் பாத்தீங்கன்னா 10 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஹெக்மேன் பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ஸ்வீப்சன், பேட்லெட் 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ல இருக்காங்க. பட் எல்லாருமே விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், எல்லாருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லா மேட்சுமே எல்லாரும் ஒரு விக்கெட்னா கூட கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் தான். அதுல ஏதாச்சும் 3 பேரை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வைக்கலாம் இந்த மேட்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வால்டர் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதே மாதிரி பேட்லெட்டும் ஃபர்ஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்காரு. இந்த 2 பேரையுமே ஸ்கிப் பண்ணாம உங்களோட டீம்ல வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து முன்ரோ வந்து இம்பார்ட்டன்ஸ் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜான்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸ்வீப்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரென்ஸாவை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 பேருமே நல்ல இம்பார்ட்டன்ட் வைஸ் இதா இருக்கு, பிளேயர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் வால்டருக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பேட்லெட்டுக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து வந்து ஹோபர்ட் ஹரிகேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான டீம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் செக் பண்ணணும். நம்ம ஸ்குவாட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா மேத்யூ வேடு உள்ள வாராரா இல்லைன்னு டவுட். அவர் வரல அப்படின்னா மெக்டர்மிட்ட ஓப்பனிங் போட்டு சாம் ஹேனை வந்து அவர் இடத்துல ஆட வைப்பாங்க. அது மட்டும் தான் டவுட்டும், மற்றபடி பெருசா ஒன்றும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜீவல் மேத்யூ வேடு பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேடு சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஸ்கோர் பெருசா பண்ணல, 82 மட்டும் தான் ஆனாரு. ஒருவேளை மேத்யூ வேடு ஸ்குவாட்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா மெக்டர்மிட் ஓப்பனிங் வந்துருவாரு. அந்த இடத்துல வந்து சாம் ஹேன் ஆடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து ஜீவனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சீசன்ல ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சில மேட்சஸா. அடுத்து மேக்ரைட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்சை தவிர மீதி உள்ள 3 மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்சுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆனதுதான் இதாகி போச்சு. அடுத்து வந்து மெக்டர்மிட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், கொஞ்சம் நல்ல ஹார்டு ஹிட்டர்னு சொல்லலாம் அவரை. ஆனா பொறுமையாவும் ஆடி கொடுப்பாரு, அடிக்கிற பால் நல்லா அடிப்பாரு, கொஞ்சம் பொறுமையா ஆட வேண்டிய சூழ்நிலை வந்து ஆடவும் முடிப்பாரு. அடுத்து டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎல் சீசன்ல டிம் டேவிட் வந்து ஃபிளாப் ரிசல்ட் தான் எல்லா மேட்சும் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி ஸ்டூவன் மார்ஸ் வந்து 6வது பால் விக்கெட் எடுக்கிறாரு. இல்ல அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கும். பாருங்க, ஒரு மேட்ச் கூட சொல்ற லெவலுக்கு டிம் டேவிட்டால பெருசா பாயிண்ட் வாங்கி கொடுக்க முடியல. அடுத்து கோரி ஆண்டர்சன் முதல் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 41 ரன் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. எல்லா மேட்சுமே கோரி ஆண்டர்சன் வந்து பெஸ்டான பாயிண்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. இங்க பாருங்க 1, 2, 3, 4 தொடர்ந்து 4 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு 5வது மேட்ச் வந்து சூப்பரா வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்து சௌதாரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாருமே எதிர்பார்க்காத பிளேயர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 32, அதுக்கு முந்தின மேட்ச்ல பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, அதுக்கு முந்தின மேட்ச்ல 40 சொல்லி எதிர்பாராத பிளேயர் சூப்பரா வந்து மைண்ட் அதாவது கீழே இருந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து கிறிஸ் ஜோர்டான் ஒரு பேட்டிங் பேக்கப் உள்ள ஒரு பவுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாச்சும் பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டாப் ஆர்டர் சப்போஸ் விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 15 ரன் வந்து ஆடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிறிஸ் ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. அவர் நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்காம தான் இருந்திருக்காரு இந்த பிபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். டோட்டலா 2 மேட்ச் தான், 6 மேட்ச்ல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த சீசன்ல 3 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் எலிசும் மெரிடித்தும் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆப்ஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா ஒரு விக்கெட்டாச்சும் ஒரு மேட்ச்ல எடுத்து கொடுத்துருவாங்க. 2 பேர் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் எலிஸ் எடுத்து கொடுக்கல, 2 இது எடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து மெரிடித் எடுத்து கொடுக்கல. ஸோ ஆளுக்கு ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல 5 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க, 6 விக்கெட்.
மெரிடித் பாத்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் 5 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. எலிஸ் 6 மேட்ச் ஆடி 6 விக்கெட். ஸோ அது மாதிரி நம்ம கான்செப்ட் இப்படி ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதீக் டோலியும் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. விக்கெட் எடுக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி 2 விக்கெட்னு எடுப்பாரு, 3 விக்கெட்டும் எடுக்கலாம், சில டைம் 4 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணலாம். ஆனா எல்லா மேட்சும் அவராலே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல. 6 மேட்ச் ஆடி இருக்காரு, 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்கல, 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சி அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலிஸ் அண்ட் மெரிடித்துக்கு வந்து நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ல மேக் ரைட்டுக்கும் மெக்டர்மெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா சௌதாரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து கிறிஸ் ஜோர்டான். ஸோ இந்த 5 பேருக்குமே போதுமானதாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜீவனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பரின் ஹீட்ல இருந்தா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து எலிஸ் மெரிடித் 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தரை கேப்டன் வைஸ் கேப்டன் தான் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல மெக்டர்மெட்டு, முன்ரோ, ரைட்டு, ஜீவல், வால்டர்ஸ், ஜோர்டான், எலிஸ், பேட்லெட்ஸ், ஸ்வீப்சன், மெரிடித், ஜான்சன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபா தான் நம்ம டீம் எடுத்திருக்கிறோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் வால்டர், மெக்டர்மெட், அடுத்து வந்து கிறிஸ் ஜோர்டான். ஸோ இந்த 3 பேர் தான் அதிகமாக எல்லாம் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா எலிஸ், ஜான்சன், பேட்லர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பிச் வந்து குறிப்பா அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் ஈஸியா வின் பண்றாங்க. அதனால செகண்ட் பவுலிங் அட்டாக் வரும்போது அவங்களுக்கு நல்லா சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார் பிரிஸ்பரின் ஹீட்டுக்கும் ஹோபர்ட்டுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்குவாட்ல எதுவும் சேஞ்சுனா கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.